இது நம்ம ஃபேமிலி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகள்ல எல்லா கட்சிகளும் பரபரப்பா இறங்கிட்டாங்க. இதுல ஒவ்வொரு கட்சிகளையும் பார்த்தோன்னா அந்த கட்சிகள்ல விஐபிகள்னு ஒரு சிலர் இருப்பாங்க. மக்களுக்கு நல்ல பரிச்சயமான முகம் கொண்டவங்களா, கட்சிக்குள்ள நிறைய அதிகாரம் கொண்டவங்களா நிறைய விஐபிகள் வந்து இருப்பாங்க. அந்த விஐபிகள்லாம் வந்து இந்த தேர்தல்ல எந்தெந்த தொகுதிகளை குறி வச்சிருக்கிறாங்க, எந்தெந்த தொகுதிகளை வேட்பாளராக களமிறங்க இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வெளியாக இருக்கக்கூடிய ஆனந்த விகடன் இதழில் சிறப்பு கட்டுரையா ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்கிறோம். அதாவது களமிறங்கும் விஐபிகள் கலக்கப்போகும் ஸ்டார் தொகுதிகள் அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரை. அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை பத்தி இங்க பார்க்கலாம். முதல்ல பாமகல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பாமகவை பொறுத்த வரைக்கும் என்ன அதிமுக கூட்டணிக்கு போறாங்களா இல்ல பாஜக கூட்டணிக்கு போறாங்களா அப்படிங்கிறத இன்னுமே முடிவு பண்ணாம இருக்கிறாங்க. இன்னும் ஒரு இறுதி முடிவை அவங்க அறிவிக்கவே இல்லை. கூட்டணி சம்பந்தமா இறுதி முடிவை அறிவிக்காட்டியுமே ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்பவே உறுதியா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து கட்சியோட தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவங்களோட மனைவியான சௌமியா அன்புமணி அவங்க வந்து இந்த தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கணும் அப்படிங்கிறதுல வந்து பாமக வந்து ரொம்ப உறுதியா வந்து இருக்கிறாங்க. சௌமியா அன்புமணி அவங்கள பொறுத்த வரைக்கும் பசுமை தாயகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலம் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த செயல்பாடுகள் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேட்பாளராக களமிறங்கிற பட்சத்தில் அவங்களோட முதல் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். சௌமியா அன்புமணி அவங்கள இந்த தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி நிறைய பேச்சுவார்த்தைகளும் விவாதங்களும் வந்து போயிருக்கு. கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த தேர்தலையும் தருமபுரி தொகுதியிலிருந்து போட்டி போடலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவில் தான் வந்து இருந்திருக்காரு. ஆனால் அந்த முடிவை வந்து கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் மாவட்ட செயலாளர்கள்கிட்டையும் அவர் பகிர்ந்துகிட்டப்போ அவங்க தரப்புல இருந்து இதற்கு ஒரு முட்டுக்கட்டை வந்து போடப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா நீங்க வந்து இப்ப மாநிலங்களவை எம்பியா இருக்கிறீங்க, அதோட பதவி காலமே வந்து ஜூலை 2025 வரைக்கும் இருக்கு. அது போக பார்த்தோன்னா 2019லயுமே நீங்க தருமபுரி தொகுதியில் நின்று தான் தோத்து போனீங்க. ஒருவேளை இந்த தேர்தலையும் நீங்க தோக்குற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கட்சியோட தலைவரே தோத்து போறாரு அப்படிங்கிறது நம்மளோட கட்சியோட இமேஜுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதனால நம்ம வந்து யோசிச்சு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கட்சி நிர்வாகிகள் ஒரு முட்டுக்கட்டை வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் தருமபுரியில பாமக கட்சிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கு வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால நாம நிக்காட்டி பரவாயில்ல, நமக்கு பதிலாக ஒருத்தங்களை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுனால தான் சௌமியா அன்புமணி அவங்கள வந்து தருமபுரி தொகுதியில வந்து வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார். ஆனா இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் கட்சியோட நிறுவனரான ராமதாஸ் அவருக்கு வந்து இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து கட்சி மேல ஏற்கனவே வந்து இது வந்து வாரிசு அரசியல் செய்யற கட்சி, குடும்ப கட்சி அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் நிறையவே இருக்கிற சமயத்துல சௌமியா அன்புமணி அவங்களையும் தேர்தலில் நிற்க வச்சா அந்த விமர்சனம் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஆனா இருந்தாலுமே வந்து சௌமியா அன்புமணியை தேர்தலில் வேட்பாளராக களமிறக்கணும், அதுவும் தருமபுரி தொகுதியில் களமிறக்கணும் அப்படிங்கிறதுல அன்புமணி ராமதாஸ் உறுதியா இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ தேமுதிக அதிமுகவோட கூட்டணியை உறுதி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதிமுகவோட கூட்டணியை உறுதி பண்ணியிருக்கிற இந்த சூழலில் பார்த்தோன்னா தேமுதிகக்குள்ள பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும், சுதீஷ் ஆகட்டும், விஜய பிரபாகரன் ஆகட்டும், இவங்கெல்லாம் எந்தெந்த தொகுதிகளை சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இருக்கு. ஸோ இதுக்குமே வந்து ரொம்ப பிளானா ரொம்ப நிறைய அரசியல் கணக்குகளோட தேமுதிக வந்து தயாராகிட்டு வந்து இருக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க விருதுநகர் தொகுதியில் போட்டி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து விருப்பத்தோட வந்து இருக்கிறாங்க. அது போக பார்த்தோன்னா அவரோட தம்பியான சுதீஷ் அவரை வந்து மாநிலங்களவை எம்பியா ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குமே அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஆனா அதிமுக தரப்புல அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசுற சமயத்துல பார்த்தோன்னா அதிமுக தரப்புல தேமுதிகவுக்கு அந்த மாநிலங்களவை எம்பி கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதனால வந்து சுதீஷ் அவர்களை வந்து மாநிலங்களவை எம்பி ஆக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஆகியிருக்கு. அது போக வந்து பார்த்தோன்னா விஜய பிரபாகரன் அவரை வந்து கள்ளக்குறிச்சியில் நிற்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டமே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு கட்சி நிர்வாகிகளுமே கள்ளக்குறிச்சியில் சின்ன கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிக்கிற வேலைகள் எல்லாமே வந்து இறங்கிட்டாங்க. ஆனா விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த தேர்தலில் நிற்கிறதுல பெரிய அளவில் உடன்பாடு இல்லைன்னு வந்து சொல்லப்படுது. நமக்கு டெல்லி அரசியல்லாம் செட் ஆகாதுப்பா, கள்ளக்குறிச்சியில் மாமா சுதீஷே வந்து நிற்கட்டும் அப்படின்னு வந்து விஜய பிரபாகரன் சொல்லிட்டதாகவும் சொல்லப்படுது. மற்ற கட்சிகள் எல்லாம் ஸ்டார் வேட்பாளர்களை எந்தெந்த தொகுதிகளில் நிப்பாட்டலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு இருக்கிற சமயத்தில் பாஜக மட்டும் ஒரு தொகுதியை குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த தொகுதிக்காக 2 ஸ்டார் வேட்பாளர்கள் முட்டி மோதிக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. என்ன தொகுதி அப்படின்னா திருநெல்வேலி தொகுதி. ஏற்கனவே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நயினார் நாகேந்திரன் அவர் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலுமே வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டி போடணும் அப்படிங்கிறது அவரோட விருப்பமா இருக்கு. இது போக வந்து பார்த்தோன்னா தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களோட ஆளுநராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுமே வந்து திரும்பி தமிழக அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்கணும். அது இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமா நடக்கணும். நாம வந்து திருநெல்வேலி தொகுதியில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி தொகுதியில் இறங்கி வேலையுமே வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நயனா நாகேந்திரன் விசஸ் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு தான் வந்து திருநெல்வேலி தொகுதிக்கான அந்த நிலவரம் வந்து இருக்கு.
இதுல கமலாலயம் தரப்பு என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கணும். கமலாலயத்தோட சீனியர்களுக்கு 2 பேர் மேலேயுமே பெரிய அளவுல அபிப்பிராயம் இல்லை. 2 பேர் மேலேயுமே பார்த்தோன்னா தமிழிசை சவுந்தரராஜன் திரும்பியுமே வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறத கமலாலயம் தரப்புல விரும்பல. அதே நேரத்தில் இன்னொரு தரப்புல பார்த்தோன்னா நயினார் நாகேந்திரன் லோக்கல் பாலிடிக்ஸ்ல அதிகமாக செல்வாக்கு பெறதையுமே வந்து பாஜகவோட தமிழக பாஜகவோட அந்த கமலாலயம் தரப்பு சீனியர்கள் வந்து விரும்பல. ஸோ இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து பிரதமர் வந்து தமிழகத்துக்கு வரணும் அப்படிங்கிறப்போ பிரதமருக்கான தேதியை வாங்கி கொடுத்து திருநெல்வேலியில கூட்டம் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி நயினார் நாகேந்திரனை வச்சு பிரம்மாண்டமான கூட்டத்துக்குமே ஏற்பாடு பண்ணாங்க. நல்ல கூட்டமுமே வந்து கூடிருச்சு. அப்பவே பிரதமர்கிட்டயே வந்து இந்த தொகுதியை நயினார் நாகேந்திரன் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமா வந்து பார்த்தோன்னா இந்த தொகுதி வந்து நயினார் நாகேந்திரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகிட்டதா வந்து சொல்றாங்க. இது மூலமா வந்து கமலாலயம் தரப்பு வந்து 2 விஷயங்களை சாதிச்சுட்டு தான் வந்து நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா இது மூலமா தமிழிசை சவுந்தரராஜனோட அந்த தமிழக அரசியலுக்கான இந்த ரீஎன்ட்ரியை வந்து தடுத்துட்டதா வந்து நினைக்கிறாங்க. இது போக நயினார் நாகேந்திரன் அவரையுமே லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருந்து டெல்லி பாலிடிக்ஸுக்கு தள்ளி விட்டதா வந்து நினைக்கிறாங்க. ஸோ பாஜக ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சந்தோஷத்தில் இருந்த சமயத்தில் தான் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவருமே வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. நம்ம வந்து கூட்டணியை உறுதி பண்ணிட்டோம், எனக்கு வந்து திருநெல்வேலி தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கேட்டிருக்காரு. ஆனால் திருநெல்வேலி தொகுதிக்கு சுற்றி இவ்வளவு அரசியல் கணக்குகள் ஓடிட்டு இருக்கிறதுனால திருநெல்வேலி தொகுதி வந்து கிடைக்காது, நீங்க வேணா தூத்துக்குடியில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கிட்ட பாஜக தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சரத்குமார் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தொகுதி வேணும் அப்படிங்கிறதுல அவருமே உறுதியா இருக்கிறதா தெரியுது. நாங்கள் வந்து திருநெல்வேலியில மாநாடுலாம் நடத்தி எங்களோட செல்வாக்கெல்லாம் நிரூபிச்சு காமிச்சிருக்கிறோம், அதனால எங்களுக்கு திருநெல்வேலி தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமாரும் பிடிவாதமா இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ கமலஹாசன் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தன்னோட வெளிநாட்டு பயணிகளை எல்லாம் ரத்து பண்ணிட்டு இங்க சென்னையிலேயே இருந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறத கவனிக்கிறதுல தீவிரமா வந்து இருக்காரு. ஸோ மக்கள் நீதி மையம் திமுக 2 பேருக்கும் இடையில இன்னும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது முடியாம தான் இருக்கு. மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த உயர்மட்ட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 தொகுதிகள் நாங்கள் கேட்கிறோம், அந்த 2 தொகுதிகளுமே நாங்கள் டார்ச் லைட் சின்னத்துல தான் நிற்போம் அப்படின்னு கேட்கறதா சொல்றாங்க. அண்ட் குறிப்பா 2 தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு சொல்லியுமே வந்து கேட்டுக்கிறாங்க. என்ன தொகுதினா தென் சென்னை அப்புறம் வந்து கோயம்புத்தூர், இந்த 2 தொகுதிகள் தான் குறிப்பா வந்து கேட்கறாங்க. ஆனா திமுக இந்த 2 தொகுதிகளையுமே மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கறதுக்கு வந்து விருப்பமா இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்ன பண்ணா கோவையை பொறுத்த வரைக்கும் அது சிபிஎம்கான தொகுதி அப்படின்னு சொல்லி வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தோன்னா தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி வந்து உங்களுக்கு செட் ஆகாத விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க லாஸ்டா 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11 தொகுதிகளில் 3ஆம் இடத்தை வந்து பிடிச்சிருந்தாங்க. அது பக்கம் பார்த்தோன்னா வட சென்னை, தென் சென்னை, கோயம்புத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் இப்படி 4 தொகுதிகளில் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கான செல்வாக்கு வந்து எங்களுக்கு இருக்கு. ஒட்டுமொத்தமாக 4% வாக்குகளை போன தேர்தலில் பெற்றிருந்தாங்க இல்லையா, இந்த அளவுக்கான செல்வாக்கு எங்களுக்கு இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு இந்த துறை 2 தொகுதி வேணும், அதுவும் டார்ச் லைட் சின்னத்தில் தான் நிற்போம், அதுவும் நாங்கள் சொல்ற இந்த தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறதுல மக்கள் நீதி மையமும் உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து மக்கள் நீதி மையத்தோட அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அவங்களுமே இந்த 2 தொகுதிகளில் 2 தொகுதியோ இல்லை ஏதோ ஒரு தொகுதியோ கிடைக்கிற பட்சத்தில் அந்த தொகுதியில கமல் நிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. திமுக மதிமுக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையுமே ரொம்ப இழுபறியா தான் போய்கிட்டு இருக்கு. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் வைகோ அவர் வந்து தன்னோட பையனான துரை வையாபுரி அவருக்கு வந்து திருச்சி தொகுதியில இடம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டாரு. அதுலயும் குறிப்பா என்ன அப்படின்னா வந்து தங்களோட சின்னமான பம்பரம் சின்னத்திலேயே வந்து போட்டி போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு. இந்த 2 விஷயத்துக்குமே வந்து திமுக தரப்புல வந்து இன்னுமே வந்து கிரீன் சிக்னல் காட்டப்படலை. இதனால வைகோ வந்து ரொம்ப தர்ம சங்கடத்துல இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அடுத்தா பார்த்தோம்னா வந்து 2019 தேர்தலில் ஓபிஎஸோட பையன் ரவீந்திரநாத் தாகூர் அவர் வந்து பார்த்தோன்னா தேனி தொகுதியில் நின்று ஜெயிச்சிருந்தாரு. அந்த தேர்தலில் அதிமுக கிடைச்ச ஒரே சீட் வந்து அந்த சீட்டாக தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த முறை பார்த்தோன்னா ரவீந்திரநாத்தால அதிமுக போட்டி போட முடியாது, அதிமுக அவருக்கான சீட் வந்து கிடைக்காது. அப்படிங்கிறப்போ அவர் வந்து அமமுக பாஜக கூட்டணியில் சிவகங்கை தொகுதியில் நிற்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்பவே குறிப்பிட்டு பேச வேண்டிய ஒரு விஐபி முகங்கள். அவங்க எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க அதை பற்றின வந்து தகவல்கள். இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திமுகவோட அமைச்சர்களோட வாரிசுகள், அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களோட வாரிசுகள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்டார் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் வந்து களமிறங்க இருக்கிறாங்க. ஸோ தேர்தல் வந்து பரபரக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஸோ இறுதி முடிவு இறுதியாக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் போது இந்த தேர்தல் களம் இன்னுமே சுவாரஸ்யமாக இன்னுமே வந்து பயங்கரமாக சூடு பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். Welcome to Giriya's family. Giriya's family, always number family. Unrulla Giriya's, இது நம்ம family.